விஜயகாந்த் இருந்தாருன்னா கண்டிப்பாக எங்களுக்கு நல்லதை செய்வார். ஆனால் விஜயகாந்த் பொண்டாட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது எங்களுக்கு எந்த இதுவும் செய்யாது. அதை செய்யாது, அது எதிர்பார்ப்பு நாங்கள் பார்க்க மாட்டோம். அது நின்னாலும் அதுக்கு ஓட்டு நாங்கள் போட மாட்டோம். அதே விஜயகாந்த் ஐயா வந்தாருன்னா அவர் கண்டிப்பாக ஓட்டு உண்டு. நாங்கள் செய்வோம் அவருக்காக. இந்த அம்மாவுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம். இந்த கட்சியை வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிருப்பாரு? அவர் இருந்திருந்தாருன்னா, தனியாக இருந்திருந்தாருன்னா அவருக்கு கொஞ்சம் நல்ல மரியாதை இருந்திருக்கும். அவர் கொஞ்சம் தனியாக இது பண்ணியிருந்தாருன்னா அவர் கொஞ்சம் நல்லா வந்திருப்பார். விஜயகாந்த் சார் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்க மாட்டார். டிவிகே வேறு வந்திருக்காரு. அநேகமாக அவங்க 2 பேர் கூட்டணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. விஜயகாந்த் சார் இருந்திருந்தா. பட் அவர் இல்லாததுனால நம்ம எதுவும் சொல்ல முடியல. அவர் அறிவிச்சிருப்பார், ஃபர்ஸ்ட்லேயே அறிவிச்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ காலதாமதம் என்னத்துக்கு? இங்கே அங்கே இங்கே அங்கே இங்கே அங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுச்சுல்ல. அது விஜயகாந்த் இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பார். தனிச்சு நிற்கிறாரு, இல்லை கூட்டணி அறிவிச்சிருப்பார். 2011 என்ன சொன்னார்? கொஞ்சம் இழுபறி பண்ணிட்டு உடனே அறிவிச்சிட்டாங்க. இப்போலாம் வந்து பிரச்சாரத்துக்குள்ளே போயிருக்கணும். அவங்க போகல. இவ்வளோ காலதாமதம் அவங்களுடைய வெற்றியை வந்து பாதிக்குமான்னு தெரியாது. ஆனால் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து, ஆனால் எங்ககிட்ட தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.